friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சூப்பர் டேஸ்டியான நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டுக்கோழி குழம்பு பிரஷர் குக்கர்ல செஞ்சீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும். இதுக்கு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல வாசனை பொருட்கள் பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், பட்டை, 2 கிராம்பு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமா இருக்கும். 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 7 ல இருந்து 8 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை இடிச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா வாசமா இருக்கும். 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்குறப்ப பச்சை வாசனை போயிடும். இதுல நம்ம இப்ப தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம தூள் சேர்க்கறத விட இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தூள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவியோ குழம்போ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற அளவு பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்ப தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமா வதங்கிடும். தக்காளி வதங்கிறதுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை இப்ப இதுல சேர்த்துக்கலாம். பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கடாயில ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 10 சின்ன வெங்காயம் இதை நல்லா வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட். ஸோ மறக்காம இந்த மசாலாவை வறுத்து அரைச்சு இந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பச்சை வாசனை போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வச்சு நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு மீடியமான கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் செஞ்சிடாதீங்க. லைட்டா அது தண்ணி மாதிரி இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமா அந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமா உப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த நாட்டுக்கோழில இருந்து கவுச்சி ஸ்மெல் எடுக்கிறதுக்கு கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாசமா இருக்கும். இப்ப மூடி போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடும். நல்லா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தகன்னு சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு தயாராயிடுச்சு. புளி தண்ணிக்கு பதிலா கடைசியா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் வாசமான ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் நாட்டுக்கோழி குழம்பு தயார். இது இட்லி, தோசை, சாதத்து கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபில உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.